வெல்கம் டு ஷார்ட் அண்ட் தமிழா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்ச ஆகஸ்ட் 2024க்கான பேப்பர் வேல்யூவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து அஃபீஷியலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் வந்து டைரக்ட் சீனியர் வந்து அலோவ் பண்ணுவாங்களா, ஸோ இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி அஃபீஷியல் அப்டேட் கிடைச்சது அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வாங்க பேப்பர் வேல்யூவேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போது பேப்பர் வேல்யூவேஷன் வந்து வர 21ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, மொத்தம் வந்து 5 சென்டரில் வந்து பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறாங்க. டைப்ரைட்டிங்கான பேப்பர் வேல்யூவேஷன் வந்து 28ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பேப்பர் வேல்யூவேஷன் நடக்கும் பொழுது ஸோ லிபரலாக திருத்துறாங்களா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தது ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி பண்ணுவாங்க, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கிலீஷுக்கான பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ தமிழ் சப்ஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து எக்ஸாமினர்ஸுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ 1.1ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ரெட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதில் பெருக்கல் குறி போட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் மிஸ்டேக் அப்படின்னா ஒரு மிஸ்டேக்குன்னு அர்த்தம். இதே வந்து ஒரு ஸ்லாஷ் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆஃப் மிஸ்டேக் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது 1.2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃப்ராக்ஷன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபுல் நம்பராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து 1.2ல் சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு 15 மிஸ்டேக்ஸ் அப்படின்னா இதை வந்து 16ஆக கவுண்ட் பண்ணிக்குவாங்க, ஒரு ஃபுல் நம்பராக கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து 1.3ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து மொத்தம் 100 மார்க்ஸுங்களா, அந்த 100 மார்க்ஸில் வந்து நீங்கள் எழுதுகிற ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸ்ட்ரோக்குக்கு வந்து இதில் நமக்கு 10 மார்க்ஸ் இருக்கும். அடுத்தது 1.4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மீதி இருக்கிற 90 மார்க்ஸ் வந்து நம்ம எழுதுகிற டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு இருக்கிற இதில் தான் வந்து மிஸ்டேக்ஸை வந்து நம்ம கழிச்சுக்குவாங்க. அடுத்தது 1.5ல் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்ட்ரோக்குக்கு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க தெரியுங்களா, அது 10 மார்க்ஸுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து 1.5ல் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 1.6ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க தெரியுங்களா ஒரு ஸ்பீடை, அதில் கீழே வந்து இந்த மாதிரி டேபிள் போட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணி காட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற மிஸ்டேக்ஸை எப்படி அவங்க காட்டுவாங்க அப்படின்னா, மிஸ்டேக்ஸ்ன்னு டைப் எழுதிட்டு இப்போ ஃபுல் மிஸ்டேக்ஸ் வந்து 10னா பெருக்கல் இது வந்து ஃபுல் மிஸ்டேக்குன்னு அர்த்தங்களா. நீங்கள் வந்து ஒரு 10 மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இது வந்து 10. ஹாஃப் மிஸ்டேக் வந்து ஒரு 3 பண்ணியிருக்கீங்கன்னா அதோட மிஸ்டேக் வந்து ஒரு 1.5 வருங்களா, டோட்டல் வந்து ஒரு 11.5 வருது. இதான் ஃப்ராக்ஷனாக எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கள்ல. ஸோ ரவுண்டாக வந்து 12 போட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 90 மார்க் சொல்லியிருக்கோமா, ஸோ அந்த 90ல் இந்த 12 கழிச்சிட்றாங்க. கழிக்கும் பொழுது 78 வரும். அடுத்தது ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து நமக்கு 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டல் வந்து 88 மார்க் வருது. இதை வந்து 1.7ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு புக்லெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் வைப்பீங்க தெரியுங்களா, அதில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்களுடைய மிஸ்டேக்ஸை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ 88ன்னு மென்ஷன் பண்ணி அதை வந்து ஃபிகர்ஸ் லெட்டர்ஸில் எழுதணும். 88ன்னு இங்கிலீஷில் வந்து அதை எழுதியும் காட்டிடணும். இதை வந்து 1.7ல் சொல்கிறாங்க. சரி, இப்போ மிஸ்டேக்ஸுக்கு வந்து எப்படிலாம் கவுண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து அடிஷனில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லாத ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபுல் மிஸ்டேக், ஒரு மிஸ்டேக் பிடிப்பாங்க, இல்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதும் பொழுது. அடுத்தது இப்போ ஆர்டிகல்ஸ், இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஸில் ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹாஃப் மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல பிடிப்பாங்க. இப்போ ஆர்டிகல்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மொத்தம் நீங்கள் 6 ஆர்டிகல்ஸ் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மிஸ்டேக்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்களா. நீங்கள் 7 பண்ணால் கூட அவங்க 3 மிஸ்டேக்ஸ் தான், நீங்கள் 8 பண்ணாலும் 3 மிஸ்டேக்ஸ் தான். அப்படின்னு என்ன அர்த்தம், மேக்ஸிமமாக ஆர்டிகல்ஸுக்கு 3 மிஸ்டேக்ஸுக்கு மேலே அவங்க எழுதக்கூடாது, மென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறதான் இந்த 2.2ல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ப்ராப்பரான வேர்டுக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கேபிட்டல் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஸோ எல்லா வார்த்தைக்குமே வந்து நீங்கள் இந்த கேப்ஸு ஸ்மால் வந்து கட்டாயம் கிடையாதுங்கிறத வந்து இந்த இடத்துல இந்த பேரால் சொல்லியிருக்காங்க. முக்கியமான வார்த்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கேபிட்டல் ஸ்மால் வந்து மென்ஷன் பண்ணி காட்டணும்.
அடுத்தது ஒமிஷன். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஃபுல் மிஸ்டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. நீங்கள் ஆட் பண்ணாலும் ஃபுல் மிஸ்டேக் போகும், நீங்கள் விட்டாலுமே ஃபுல் மிஸ்டேக் தான். அடுத்தது பேராகிராஃப் பிரிக்கிறதா வந்து அடுத்த பேரால சொல்கிறாங்க. பேராகிராஃபிங்கில் இப்போ அவங்க டிக்டேஷன் போடும் பொழுது ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் பிரிக்கணும்னு இல்லை, பட் அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேரா பிரிக்கணும். பிரிக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. அடுத்தது பஞ்சுவேஷன். இப்போ பஞ்சுவேஷனில் நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அவங்க ஆஃப் மிஸ்டேக் பிடிப்பாங்க. நீங்கள் கான்சிக்வெண்ட்டாக வந்து பஞ்சுவேஷன் வந்து ஒரு வேர்டுக்கு பின்னாடி வந்து மிஸ் பண்ணிட்டே வரீங்கன்னா அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க இக்னோர் பண்ணிடலாம், விட்டுறலான்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது சிங்கிள் ப்ளூரலுக்கு வந்து இப்போ நம்ம ஆர்டிக்கிளுக்கு பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரியே தான் அங்கே வந்து 3 மிஸ்டேக் வரைக்கும் ஆர்டிக்கிள் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மொத்தம் 8 நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 8 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவாங்க. 4 மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் இந்த சிங்கிள் ப்ளூரலுக்கு வந்து அவங்க கவுண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இது வந்து ஆஃப் மிஸ்டேக் கணக்கு. அப்போ நீங்கள் 8 வார்த்தைகள் வந்து இதில் மிஸ்டேக்ஸ் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு மேலே போனாலுமே உங்களுக்கு 4 மிஸ்டேக்ஸ் மட்டும்தான். அடுத்தது பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அது வேறு வார்த்தை மாதிரி தெரியக்கூடாது. புரியுதுங்களா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆஃப் மிஸ்டேக். சப்போஸ் வந்து அது உங்களுக்கு வேறு வேர்டு மாதிரி உங்களுக்கு அதில் தெரிஞ்சுதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் மிஸ்டேக் வந்து கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பாருங்கள், சப்ஸ்டியூஷன். ஸோ இது என்னென்னா ஒரு வார்த்தைக்கு பதிலாக நீங்கள் வேறு வார்த்தை எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபுல் மிஸ்டேக் பிடிப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே சோல்டு அப்படின்னு இருக்குங்களா, அதுக்கு பதிலாக பர்ச்சேஸ்ன்னு எழுதினீங்கன்னா ஃபுல் மிஸ்டேக் பிடிப்பாங்க. இப்போ ஹேடு சோல்டுக்கு பதிலாக நீங்கள் பர்ச்சேஸ்டு எழுதினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் தான். ஒரு வேர்டுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் இன்னொரு வேறு ஸ்ட்ரோக் எழுதி வார்த்தையை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் மிஸ்டேக் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆஸுக்கு பதிலாக நீங்கள் ஏ போட்டிருந்தாலும் இதுக்கு ஃபுல் மிஸ்டேக் தான் பிடிப்பாங்க. இது வந்து ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் வேர்டை வந்து மாற்றி எழுதும் பொழுது அதுக்கு ஃபுல் மிஸ்டேக் பிடிப்பாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது டென்ஸு பாருங்கள். இப்போ டென்ஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குங்களா, இதில் ஏதாச்சும் ஒன்று மாற்றுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆஃப் மிஸ்டேக் தான். இப்போ வந்து டிட்டுக்கு பதிலாக நீங்கள் டன் போடுறது, டூயிங் போடுறது, கோக்கு பதிலாக நீங்கள் கோயிங் போடுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை மாற்றிருந்தாலும் கான் போடுறது, இந்த மாதிரி எதை சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இந்த டென்ஸில் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இவங்க ஆஃப் மிஸ்டேக் வந்து பிடிப்பாங்க. இவ்வளோ தான். இந்த பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 55 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் நீங்கள் டோட்டலாக வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் எடுக்கலாம். 55 மிஸ்டேக். அப்போ நீங்கள் 55 மிஸ்டேக் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து 90ல் 55 மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க் வரும். எதில்? நீங்கள் எழுதினா டிரான்ஸ்கிரிப்ஷனில். அப்போ ஸ்ட்ரோக்குக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்குக்கு 10 மார்க் வரும்பொழுது நீங்கள் 45 எடுத்தீங்க அப்படின்னா 100க்கு 45 எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுறீங்க. இப்போ ஃபஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். கவனிங்க. இப்போ செகண்ட் பேப்பருக்கு அதே மாதிரி தான், ஃபஸ்ட் பேப்பர் மாதிரியே செகண்ட் பேப்பருக்கும் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 100 மார்க்ஸில் வந்து நீங்கள் கண்டென்சேஷனுக்கு வந்து 40 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது லித்தோகிராஃபிக்கு வந்து 30 மார்க்ஸும், அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸுக்கு வந்து 30 மார்க்ஸும், டோட்டல் வந்து இதில் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து செகண்ட் பேப்பருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் செகண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் 90 மார்க்ஸுங்களா, இப்போ நீங்கள் வந்து 90 மார்க்ஸ் எடுத்தால் தான் 200க்கு 90 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ். ஃபஸ்ட் பேப்பர் ப்ளஸ் செகண்ட் பேப்பரை டோட்டல் பண்ணும் பொழுது நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ். நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் 45 மார்க்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் பேப்பர்லேயும் 45 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா பாஸ். புரியுங்களா? டோட்டல் வந்து 90 வந்துடும். நீங்கள் 90 எடுத்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுவே நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் வந்து நீங்கள் 45 இல்லை 55 மார்க்ஸ் எடுத்துடுறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் 55 எடுத்துடுறீங்க, 10 மார்க்ஸ் கூட எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செகண்ட் பேப்பரில் 35 எடுத்தால் கூட பாஸ் தான். ஸோ டோட்டல் வந்து 90 வந்துடும். பட் நீங்கள் செகண்ட் பேப்பரில் 35க்கு கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் தான். உங்களுக்கு இதை நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்டரில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் 45 இதில் 45. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் எச்சா ஒரு 55 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பேப்பரில் மினிமமாக 35 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ செகண்ட் பேப்பருக்கான மினிமம் மார்க்ஸ் வந்து 35 தான். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸை பற்றிலாம் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்துகிட்டா பாஸ் பண்ணிடுறீங்க. இதில் 90லிருந்து 119 வரைக்கும் வந்து நீங்கள் செகண்ட் கிளாஸ். இதே 120லிருந்து 149 வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ். நீங்கள் 150 தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலுமே டிஸ்டிங்ஷன் தான்.
இப்போ உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு டீட்டெயிலிங்காக புரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்த பிடிஎஃப். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்மீடியட் முடிச்சுட்டு தான் இங்கிலீஷ் சீனியர் போகணும் அப்படிங்கிறத வந்து இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குதுன்னு அஃபிஷியலாக அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இதில் வந்து டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்போம் எப்படி பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி. அடுத்த வீடியோவில் வந்து தமிழுக்கான வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றின வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.